அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த காலை நேரத்தில் நல்ல கருத்துக்களோடு நல்ல சிந்தனைகளை கேட்பதன் மூலமாக நம் வாழ்க்கையே நன்மைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நாளை தொடங்கி விட மாட்டோமா, இந்த நாளில் நல்ல செய்திகளை கேட்டு விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. அது என்ன சார், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிறதுன்னு. இந்த சந்தோஷம்னு ஒரு பாட்டு இருக்கும். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டுன்னு அந்த பாட்டில் வரும். அதே போல் அதில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கற்றுக்கொள், காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொன்னாங்க. முள்ளுன்னு ஒன்று இல்லைன்னா காலில் செருப்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டோம்ப்பா. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே பிரச்சனைகளுமே ஏதோ ஒரு நன்மையை நோக்கி தான் நம்மை அழைத்து செல்லுதுன்னு நம்புங்கன்றாங்க. நம்புங்க, இது எல்லாமே நன்மைக்கு தான், நடக்கிறது நன்மைக்கே அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட போனோம்னா நம்ம வாழ்க்கையே மகிழ்ச்சியாக போகும் சார். இப்போ என்னுடைய வகுப்பு தோழி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா பேசுகிறாங்க. வகுப்பு தோழி ஒருத்தனை காதலிச்சாங்க. இப்போ அவங்க அப்பா பேசும்போது சொல்கிறார், என்னப்பா நாங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டுறாங்கப்பா, அந்த பையனை தான்ப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. நான் அப்பயும் சொன்னேன், ஐயா எல்லாமே நன்மைக்கு தான், நடக்கிறது நன்மைக்கு தான். இப்போ அந்த பையனோட கல்யாணம் முடிஞ்சது. ஒரு வருஷம் கழித்து அவங்க அப்பா பேசுகிறப்ப அவங்க அப்பா ரொம்ப நம்மளுடைய பேச்செல்லாம் ரொம்ப தொடர்ந்து கேட்பார். அவர் சமீபத்தில் பேசும்போது ஒரு வருடம் கழித்து அவங்க திருமணம் முடித்து ஒரு வருஷம் கழித்து பேசும்போது, தம்பி நான் என்னமோ நினச்சேன், அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்ப்பா, தன்மையான பையனாக இருப்பான்ப்பா, நல்ல வேலை பார்க்குறான்ப்பா, நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கான்ப்பா, நல்ல வேலை பார்க்கக்கூடிய பையனாக தான்ப்பா இருப்பான், நாங்கள் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்க மாட்டோம்ப்பா, அவ்வளோ தன்மையான பையனாக இருக்கான்ப்பா. நாங்கள் எல்லாம் நன்மைக்கே தாங்க, நடக்கிறது நன்மைக்கேன்னு சொல்லி வச்சோம். ஒரு 3 வருஷம் கழித்து அவங்க அப்பாவை பார்க்கும்போது அங்கே எங்கள் ஏரியாவில் அவர் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், அந்த பையன் நல்லபடியாக அவங்க ஃபேமிலி பண்ணிட்டுருக்கு, இப்போ அவங்க ஃபாரின் போகிறாங்கப்பா, பொண்ணு ஃபாரின் போகிறாப்பா, அவருக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கனால அவருக்கு ஃபாரின் போகிறாங்கப்பா, என்ன பொண்ணு பிரிய போகிறோம்னே தான்ப்பா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நடக்கிறது நன்மைக்கு தாங்க, எல்லாமே நன்மைக்கு தான். அடுத்த 1 வருஷம் கழிச்சு இவங்க ஃபாரின் போயிட்டாங்க சார், அவரோடைய அங்கே கனடாக்கு அவங்க போய் அங்கே இவங்களும் அங்கேயே போயாச்சு. கிட்டத்தட்ட அங்கிருந்து ஃபோன் அடித்து பேசுவார். நம்ம நிகழ்வுலாம் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு அங்கேருந்து ஃபோன் அடித்து பேசுவார். அப்படி பேசும்போது சொல்கிறாரு, ஒரு 4-5 வருஷம் ஃபாரினில் இருந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, தம்பி எங்களுக்கு இங்கேயே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுப்பா, இந்த வாழ்க்கையே பிடிச்சிருச்சுப்பான்னார். நடக்கிறது நன்மைக்குங்கன்னா. அப்புறம் ஒரு முறை ஃபோன் அடிக்கிறப்ப சொன்னார், தம்பி எங்களுக்கு வீசா முடிஞ்சு போயிடுச்சா, நாங்கள் இந்தியாவுக்கு போயே தீரணுன்றாங்க, எங்களுக்கு இந்த பேரப்பிள்ளையில் விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னார். அப்பயும் நம்ம சொன்ன இதே விஷயம், நடக்கிறது நன்மைக்கு தான் சார், நீங்கள் தைரியமாக வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும், நடக்கிறது நன்மைக்குங்கன்னோம். சார் அவர் இங்கே இந்தியா வந்தாங்க, ஒரு 6 மாதத்தில் கோவிட் டைம் வந்துருச்சு, கொரோனா டைம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து ஃபாரின்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கே வந்துட்டாங்க. இந்தியா வந்து செட்டில் ஆகிடுவோம், தனியாக விடக்கூடாது, பெரியவங்களை தனியாக விடக்கூடாதுன்னு அவங்க இங்கே வந்துட்டாங்க. அவர் ஃபோன் அடித்து சந்தோஷமாக சொல்கிறாரு, என் பொண்ணு மாப்பிள்ளையே வந்துட்டாங்க தம்பி, எங்கள் வீட்லேயே மாடி போர்ஷனை காலி பண்ணி எங்கள் வீட்டு மாடியிலே அவங்கள செட்டில் பண்ணிட்டோம், எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு தம்பின்னார். நடக்கிறது நன்மைக்கேங்கணும், நடக்கிறது நன்மைக்கே. அதுக்கப்புறம் சார் ஒரு 6 மாதம் கழித்து சொல்கிறாரு, என் ஒய்ஃபுக்கும் என் பொண்ணுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, எங்களால் ஒரே வீட்டில் இருக்கவே முடியல தம்பி, அதனால் நாங்கள் சொந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு பக்கத்து தெருவில் இன்னொரு ஒரு பெரிய வீட்டுக்கு வாடகைக்கு வந்துட்டோம்ப்பா, வேறு என்ன பண்ணுறது, இவங்க 2 பேருக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, வேறு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்துட்டோம்ப்பான்னார். ரொம்ப கவலை தோந்த முகத்தோடு சொன்னார். அப்பயே நான் சொன்னேன், சார் நடக்கிறது நன்மைக்கு தான் சார், நடக்கிறது நன்மைக்கு தான் சார். இப்போ சமீபத்தில் அவரை பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி இப்போ நிம்மதியாக போகுது தம்பி, நிம்மதியாக போகுது, நிம்மதியாக, எந்த பிரச்சனையும் கிடையாது, மாதத்துக்கு ஒரு நாள் சந்திப்போம், எல்லாருமா மாதத்துக்கு ஒரு நாள் சந்திப்போம், மாதத்துக்கு ஒரு நாள் வெளியே போயிட்டு வருவோம், மாதத்துக்கு ஒரு நாள் பேசுவோம், நிம்மதியாக போகுது தம்பி, எந்த பிரச்சனையும் இல்லை, தூரமாக இருக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு தம்பின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எல்லாம் நன்மைக்கே தான் சார், எல்லாமே நன்மைக்கு தான். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே யார் ஒருவர் நன்மைக்குன்னு எடுத்துக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சமீபத்தில் இந்த செஸ் போட்டி நடந்துச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த வாட்ஸ்அப் காணொலியை பார்த்துருப்பீங்க. குகேஷ் அப்படின்றவருக்கும் ஹிகாரு அப்படின்ற அந்த வீரருக்கும் ஒரு செஸ் போட்டி நடக்குது. நம்ம குகேஷ் ஜெயிச்சார் இல்லையா, தமிழக வீரர் குகேஷ், ரொம்ப இளம் வயதில் செஸ் சாம்பியன் ஆக வந்தவர் சார். இந்த குகேஷை ஹிகாரு ஜெயிச்சிடுறாரு. இப்போ நடந்த செஸ் போட்டியில் ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவை எடுத்து ஆடியன்ஸ்க்கு முன்னாடி அப்படி தூக்கி போட்டு நான் ஜெயிச்சிட்டேன் தெரியுமா ஊன்னு அப்படி கத்துறாரு. ஆனால் குகேஷ் எதுவுமே பண்ணல, சிரித்த முகத்தோட அந்த செஸ் போர்டை மறுபடியும் அடுக்கி வைக்கிறார்.
மறுபடியும் அந்த காயின்ஸ் அடுக்கி வச்சுட்டு விளையாடுவதற்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படியே மறுபடியும் அடுக்கி வச்சுட்டு போறாரு. சிரித்த முகத்தோட கிளம்பி போறாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? இதுவும் ஒரு நல்லதுக்கு தாப்பான்ட்டு போயிட்டாரு. இப்ப உண்மையிலேயே யாரை சார் பாராட்டணும்? ஜெயிச்சவங்களை தானே பாராட்டணும். எல்லாரும் ஜெயிச்சவங்களை தானே பாராட்டணும். ஆனா எல்லாரும் கூகேஸை தான் பாராட்டினாங்க. கூகேஸை தான் பாராட்டினாங்க. இவ்வளவு விஷயங்கள்லையும் கூட அவ்வளவு பொறுமையா, அவ்வளவு சிரித்த முகத்தோட, அவ்வளோ அழகா கடந்து போறாரு. இந்த சின்ன வயதுல இவ்வளவு பக்குவம் படைத்திருக்காருன்னு அத்தனை பேரும் கூகேஷை பாராட்டிட்டு போனாங்க சார். இப்ப சமீபத்தில் F1 ரேஸ், கார் ரேஸ் நடந்துச்சு. F1 ரேஸ் எப்பயுமே ஹாமில்டன் அப்படின்றவர் தான் அந்த F1 ரேஸ்ல ஜெயிப்பார். இந்த தடவை என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, F1 ரேஸ்ல ஜெயிக்கிறவங்களுக்கு 300 கோடி ரூபா அறிவிச்சிருந்தாங்க. பரிசு தொகையா 300 கோடி ரூபா. அந்த போட்டி தொடங்குது. அந்த ஹாமில்டன்றவர் தான் முன்னிலையில் இருக்காரு. அப்படியே முன்னிலையில் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு டர்ன், ஜஸ்ட் டர்ன் சார், ஒரு டர்ன்ல வெஸ்பர்ன் அப்படின்றவருடைய கார் ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி முன்னேறி போயிடுச்சு. ஒரு டர்ன்ல வெஸ்பர்னுடைய கார் முன்னேறி போயிடுச்சு. இப்போ வெஸ்பர்ன் தான் அந்த போட்டியில் ஜெயிக்கிறாரு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 300 கோடி ரூபாய் விட்டார் சார் ஹாமில்டன். 300 கோடி ரூபா விட்டார். அப்போ அவர் வருத்தத்தில் தானே இருக்கணும். ஆனால் ஹாமில்டன் என்ன பண்றாரு? கொண்டாடுறாரு சார். அவருடைய வெற்றியை இவர் கொண்டாடுறாரு. அவ்வளவு சந்தோஷமா அந்த வீடியோவை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா போய் அவரை அரவணைச்சு அவருடைய வெற்றியை, இவர் தோத்தவர் ஜெயித்தவரினுடைய வெற்றியை கொண்டாடுறாரு. இதுதான் சார் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றாங்க. இந்த வாழ்க்கையை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கங்கப்பா, எல்லாமே நன்மைக்கு தான். ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா இந்த வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷம்பான்னு நம்ம கற்றுக் கொடுத்து போறாங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல. இப்போ தோனி ஃபேன்ஸ்ன்னு எல்லாரும் அவ்வளோ, நாங்கள் தோனி ஃபேன், தலை ஃபேன், தோனி ஃபேன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இந்த தோனிக்கு எவ்வளோ ஃபேன் வந்தாங்க? ஏன் மகேந்திர சிங் தோனிக்கு மட்டும் இத்தனை பேர் ஃபேன் வந்தாங்க? அவர் 6 அடித்ததுனாலயா, அல்லது அவர் சூப்பராக பேட்டிங் பண்ணுறதுனாலயா, அவர் சூப்பராக கீப்பிங் பண்ணுறதுனாலயா? கிடையாது சார். அவருடைய பேசிக்கான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவ்வளோ அழகான கேரக்டர் சார். இங்கிலாண்டோட ஒரு மேட்ச், அயன் பெல் அப்படின்ற ஒரு பிளேயர் விளையாடுறாரு. அவர் என்ன பண்றாரு? அடிச்ச பால் பவுண்டரிக்கு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டாரு. பவுண்டரிக்கு பால் அங்க அடிச்சது பவுண்டரிக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க. பிரேக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப பால் பவுண்டரிக்கு போயிடுச்சுன்னு நினைச்சு கிரீஸை விட்டு வெளியே வந்துட்டார். ஆனா பால் பவுண்டரிக்கு போகல, தடுத்துட்டாங்க. இப்ப இவர் கையில பால் வந்துருச்சு. யார்கிட்ட? தோனி கையில. தோனி தான் கீப்பர். ஸ்டம்பிங் பண்ணிட்டாரு. அவுட் அப்பீல் பண்றாரு. இப்போ பிரேக் எல்லாரும் முடிச்சுட்டு பிரேக் முடிச்சு திரும்பி வர்றப்ப அது அவுட்டுன்ட்டாங்க சார். உண்மையிலே அது அவுட்டு. ஆனால் அவருக்கு தெரியாது, அயன் பெல்லுக்கு தெரியாது. அது பிரேக்னு நினச்சி வெளியே போகிறாரு. பால் பவுண்டரிக்கு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு அவர் வெளியே போனாரு. ஸ்டெம்பிங் பண்ணாங்க. அவுட்டு சார், அவுட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் தோனி என்ன தெரியுமா பண்ணுறாரு? தான் அவுட்டு அப்பீல் பண்ணாங்கல்ல, அதை ரீகால் பண்ணுறாரு. இல்லை, அயன் பெல் தெரியாம தான் வெளியே போனாரு. அவருக்கு அது தெரியாது, தெரியாம தான் போனாரு. நான் என்னுடைய அப்பீல் பண்ண அவுட்டை ரீகால் பண்ணுறேன்றாரு. ரீகால் பண்ணுறேன்னாரு. சார், ஒரு இந்தியனுக்காக மொத்த இங்கிலாந்து ஆடியன்ஸும் எந்திரிச்சு நின்று கைதட்டினாங்க சார். இவர் ரீகால் பண்ணதுக்காக மொத்த இங்கிலாந்து ஆடியன்ஸ் எந்திரிச்சு நின்று கைதட்டினாங்க. இதுதான் சார் ஸ்போர்ட்டிவ், இதுதான் சார் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இப்படி வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சண்டை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாமே நன்மைக்கு. பி ஸ்போர்ட்டிவ்னு வாழ்க்கையை நடத்தினா சந்தோஷமா இருப்பாங்க சார். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தாலுமே இதை நான் சொல்லிட்டு போறேன், சந்தோஷமா இருக்கலாம் சார். சண்டை கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக, சண்டை கூட ஏதோ நல்லதுக்காக, சண்டை கூட ஏதோ ஒரு சிறப்பான ஒரு விஷயத்துக்காக நினைச்சா வீட்டில் மகிழ்ச்சியா இருக்கலாம் சார். கிராமத்து பாடல்ல இருக்கும், வீட்டுக்காரர் சண்டை போட்டு போயிட்டாராம். சண்டை போட்டு உன்கிட்ட சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. வீட்டை விட்டு போயிட்டாரு. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். சாயந்தரம் அப்படியே வராரு, பயங்கர கோபத்தோட வராரு. இந்த அம்மா என்ன தெரியுமா பண்றாங்க? குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இப்போ அவர் கோபத்தை தணிக்கணும்ல, குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. உடனே இந்த அம்மா குழந்தைய எடுத்து கொஞ்சுறாங்க. ஆறாரோ ஆறீராரோ, 6 அடிச்சாரோ, மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே, யாரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை. யாரு? வீட்டுக்காரரை பார்த்து சொல்றாங்க. யாரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, தம்பி துணை வேணும்னு தானா அழுகுறாங்க அப்படின்னு அந்த அம்மா பாடுறாங்க. இவர் வந்த கணவர் கோபத்தோட வந்தவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. தம்பி தொட வேணும்னு தானா அழுகிறான்னு அந்த அம்மா பாட்டு பாடணும், இவருக்கு சிரிப்பு வந்துருது. அந்த சண்டை இலகுவாக மாறி அங்கு ஒரு சிரிப்பு சத்தம் வந்து அந்த குடும்பமே மீண்டும் மகிழ்ச்சியாக மாறுதுன்னு ஒரு கிராமத்து பாடல். அது மாற்ற முடியும் சார். இந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் எல்லாமே நன்மைக்கே எடுத்துக்கூடிய அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்துச்சுன்னா இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.